ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் அல்வா ரொம்ப சுவையானது அண்ட் ஆரோக்கியமானதும் கூட. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் பீட்ரூட் இந்த மாதிரி சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. 3/4 கப் பால், 1/4 கப் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 10 முந்திரி பருப்பு, 10 திராட்சை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா உருகுனதும் நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து விடுங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டதும் நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை சேர்த்துட்டு அதையும் நல்லா நெய்யில் வறுத்து விடுங்க. திராட்சை லைட்டாக உப்பி வரும், ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே லைட்டாக பொன்னிறமாக செவந்து வந்துடனே நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே நெய்யில் எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஏன் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, பீட்ரூட்டில் இருக்க தண்ணி நம்மளுக்கு நல்லா வற்றி வரணும். எதற்காக அப்படின்னா, இனிமேல் தான் நம்ம பாலும் சுகரும் சேர்க்க போகிறோம். பாலும் சுகரும் சேர்க்கும்போது பீட்ரூட் இந்த மாதிரி வதக்காமல் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்வா டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனால் எப்பயுமே நெய்யில் இந்த மாதிரி பீட்ரூட்டை நீங்கள் வறுத்து விட்டீங்க அப்படின்னா அல்வா டெக்ஸ்சர் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், பீட்ரூட் துருவல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பீட்ரூட்டுக்கு 3/4 கப் பால் சேர்த்துருக்கேன். எப்பயுமே மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, 1 கப் பீட்ரூட்டுக்கு 1 கப் பால், அப்படி இல்லைன்னா 3/4 கப் பால் தான் நீங்கள் சேர்க்கணும். பால் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பீட்ரூட்டோட டேஸ்ட்டு அல்வாவில் சரியாக தெரியாது. அதனால் எப்பயுமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பால் சேர்த்துட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பால் எல்லாமே நல்லா வத்திருச்சு, பீட்ரூட்டும் நல்லா வெந்துருச்சு. 95% குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்க்கணும். நான் 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டில் ஆல்ரெடி சுகர் கண்டென்ட் இருக்கும், அதனால் சுகர் சேர்க்கும்போது பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சுகர் சேர்த்த உடனே இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஆனால் கை விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியும் கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். இந்த அல்வா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். எப்பயுமே பீட்ரூட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி தான். பீட்ரூட் சிலருக்கு பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நல்லா பீட்ரூட் வெந்துருச்சு அண்ட் நம்ம சேர்த்த சுகர் சிரப்போட கண்டென்ட்டும் குறைஞ்சிருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா பீட்ரூட் கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. அல்வா பதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேர்த்துருக்க பீட்ரூட் இந்த பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி சுருண்டு வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே வாசனையாக கிடைக்கும் நம்மளுக்கு பீட்ரூட் அல்வா. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சிலர் அல்வானாலே பீட்ரூட் நல்லா மேஷ் ஆகிருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அப்படி கிடையாது. எப்போவுமே பீட்ரூட் அல்வாவுக்கு நம்ம எப்படி துருவி பீட்ரூட்டை சேர்த்தோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கணும். இதுதான் கரெக்டான பீட்ரூட் அல்வா. உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை நான் சொன்ன ப்ரொபோர்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இடையில சின்ன சின்னதாக டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடும். ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.